குழம்பு செய்கிற அளவுக்குலாம் என்கிட்ட டைம் இல்லை, அட் த சேம் டைம் குயிக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துவரம்பருப்பு துவையில ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு துவையில வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை கப் அளவு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக சவந்ததும் ஒரு 5 வரமிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச துவையில இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான துவரம்பருப்பு துவையல் ரெடி. ஒரு டைம் இந்த துவையலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.